ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 2 ரோல் சிவன் கண் பேக்குக்கு கைப்பிடி தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த பேக்கோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி ஸ்கேல் எடுத்திருக்கேன், ஒரு ஒயர் எடுத்திருக்கேன். இந்த ஒயர் வச்சு நம்ம வந்து 7 அடிக்கு நான் வந்து மெஷர் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் வந்து ஒரு லென்த் ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு ஒரு அடி, இந்த மாதிரி நான் வந்து 7 அடி வந்து மெஷர் பண்ணி நான் சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதே மாதிரியே வந்து இன்னொரு ஒயரையும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 2 ஒயரும் 7 அடிக்கு இந்த மாதிரி மெஷர் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமேட்டுக்கு 6 அடிக்கு வந்து 4 ஒயர் நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த பேக்கில் வந்து சைட்லேருந்து நம்மளுக்கு வந்து 10வது லைன், அதே மாதிரி மேலேருந்து கீழே வந்து இந்த 6வது லைனில் வந்து இந்த மாதிரி நான் வந்து ஒயரை வந்து உள்ளே விட்டுக்கிறேன். உள்ளே நம்ம பின்னுற ஒயர் வேறு கலர் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அது உள்ளே பின்னும்போது தெரியாது. இந்த மாதிரி உள்ளே விட்டுட்டு இந்த மாதிரி மேலே இழுத்துடலாம். இது 2 ஈக்குவலாக இருக்கான்னு சொல்லி நம்ம செக் பண்ணிக்கலாம். ஈக்குவலாக வச்சுட்டு இப்போ வந்து நான் இந்த மாதிரி த்ரெட் வச்சு ஒரு இது சென்டரில் இருக்க எல்லாத்தையும் நான் வந்து இந்த மாதிரி கட்டி எடுத்திருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த ரன்னிங் ஒயர் நம்ம எடுத்துருந்தோம்ல, அந்த 2 கலர்லேயும் நான் இந்த உள்ளே விட்டு அதே மாதிரி வெளியில் இழுத்துக்கிறேன். இப்போ இந்த 2 ஒயர் ஈக்குவலாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த ஆரஞ்சு கலர் ஒயர் நான் வந்து ஃபஸ்ட்டு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரைட் சைடில் ஒரு ஆரஞ்சு கலர் ஒயர், லெஃப்ட் சைடில் ஒரு ஆரஞ்சு கலர் ஒயர் இருக்கா. ரைட் சைடு இருக்க ஆரஞ்சு கலர் ஒயரை லெஃப்ட் சைடு வச்சுட்டேன். லெஃப்ட் சைடு இருக்க ஆரஞ்சு கலர் ஒயரை ரைட் சைடு இந்த மாதிரி வச்சுட்டா கிராஸ் எக்ஸ் ஷேப்பில் நம்மளுக்கு வந்து கிடைக்கும், பார்த்தாலே தெரியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ரைட் சைடு இருக்க ஆரஞ்சு ஒயர் வந்து அடியில் இருக்குது, அதனால் ரைட் சைடு இருக்க பிளாக் ஒயரை இதுக்கு மேலே வச்சுக்கிட்டேன். லெஃப்ட் சைடு இருக்க ஆரஞ்சு ஒயர் வந்து நம்மளுக்கு வந்து மேலே தான் இருக்குது, அதனால் பிளாக் ஒயர் வந்து அதுக்கு அடியில் தான் வரணும். இப்போ இந்த ஆரஞ்சு கலர் ஒயருக்கு அடியில் இந்த பிளாக் ஒயரையும், இந்த பிளாக் ஒயர் ரைட் சைடு இருக்க பிளாக் ஒயருக்கு மேலே இந்த பிளாக் ஒயரையும் வச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு கிராஸ் எக்ஸ் ஷேப்பில் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். பார்த்திங்கனாலே தெரியும். நல்லா இழுத்து டைட்டாக வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த சைடு 2 ஒயர், இந்த சைடு 2 ஒயர் நம்மளுக்கு இருக்கா. இப்போ நம்ம பார்க்கணும், செகண்ட் ஒயர் தான் நம்ம பார்க்கணும். செகண்ட் ஒயரில் வந்து எந்த ஒயர் வந்து நம்ம அடியில் இருக்குங்கிறத பார்க்கணும். அப்போ வந்து நம்மளுக்கு ஒரு ஒயர் மட்டும் சிங்கிளாக தனியாக நம்மளுக்கு வந்து தெரியும். அந்த ஒயர் வச்சு தான் நம்ம வந்து பின்னுவோம். இப்போ நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் சைடு இருக்க ஒயர் தான் வந்து சிங்கிளாக இருக்குது. அந்த ஆரஞ்சு கலர் ஒயரை இந்த மாதிரி அடியில் கொண்டு வந்துட்டு இந்த பிளாக் கலர் ஒயருக்கு மேலே இந்த மாதிரி வச்சு கிராஸாக நம்மளுக்கு இந்த சைடு லெஃப்ட் சைடு கொண்டு வந்துட்டோம். அதே மாதிரி ரைட் சைடு இருக்க ஆரஞ்சு கலர் ஒயரை லெஃப்ட் சைடு அடியில் சுற்றி கொண்டு வந்துட்டு இந்த ஆரஞ்சு கலர் ஒயருக்கு மேலே வச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு கிராஸ் எக்ஸ் ஷேப்பில் கிடச்சிரும். இதே மாதிரி தான் நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து பின்ன போகிறோம். மறுபடியும் இப்போ லெஃப்ட் சைடு இருக்க பிளாக் கலர் ஒயரை அடியில் கொண்டு வந்துட்டு இந்த ஆரஞ்சு கலர் ஒயருக்கு ரைட் சைடு இருக்க ஆரஞ்சு கலர் ஒயருக்கு மேலே வச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ரைட் சைடு இருக்க ஒயரை வந்து லெஃப்ட் சைடு வந்து அடியில் கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி மேலே வச்சிட்டோம்னா நம்மளுக்கு கிராஸ் எக்ஸ் ஷேப்பில் வந்து நம்மளுக்கு ஃபுல்லாகவே கிடச்சிரும். இதே மாதிரி தான் நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து நம்ம வந்து பின்ன போகிறோம். ஃபுல்லாகவே நான் வந்து பின்னி கம்ப்ளீட் பண்ணி எடுத்திருக்கேன். சென்டர் ஒயர் நம்மளுக்கு அப்படியே தான் இருக்கும். இப்போ நம்ம லாஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி ஒரு நாட் போட்டு வச்சுக்கலாம் நம்ம பின்னதை. இப்போ இந்த நூலை வந்து நான் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ நம்ம வந்து இந்த சைட்லேருந்து நம்ம அதே மாதிரி மேலேருந்து 6, இந்த சைட்லேருந்து 10வது லைனில் நான் வந்து உள்ளே சொருக போகிறேன். இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து நான் வந்து ஃபுல்லாக வந்து உள்ளே விட்டு 2 சைட்லேயும் வந்து உள்ளே சொருகிக்கலாம். சொருகிட்டு நல்லா வந்து டைட்டாக இழுத்துடலாம். நம்ம நாட் போட்டது அப்படியே தான் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த உள்ளே சொருகிட்டு அதை வந்து நம்ம வந்து உள்ளே திருப்பிட்டு நம்ம வந்து ஒரு நாட் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ தான் நம்மளுக்கு வந்து ரிமூவ் ஆகாமல் இருக்கும். நல்லா டைட்டாக ஒரு நாட் போட்டாச்சு. இப்போ வெளியில் இருக்க இந்த நாட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஒயரையும் நம்ம வந்து அதே இடத்துல வந்து சைடில் வந்து உள்ளே சொருக்க போகிறோம். சைடில் இந்த மாதிரி உள்ளே சொருகி எடுத்துக்கலாம். 2 சைட்லேயும் உள்ளே சொருகிட்டு இதையும் நம்ம வந்து ஒரு நாட் போட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து தெரியும். இந்த 2 ஒயரையும் நம்ம வந்து இப்போ வந்து உள்ளே ஒரு நாட் போட்டு எடுத்துக்கலாம் நல்லா டைட்டாக. நாட் போட்டு இப்போ வந்து நம்ம வந்து சைடில் வந்து சொருக போகிறோம். நான் வந்து சிவன் கண் கூடைக்கு எப்படி வந்து உள்ளே வந்து சொருகணும்னு ஃபினிஷிங் எப்படி பண்ணணும்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி கைப்பிடி எப்படி வந்து உள்ளே சொருகணும்னு சொல்லி அதுக்கு தனியாக வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்,
வேணும்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு ஒயரையும் நான் வந்து ஒரு 5-6 லைனுக்கு வந்து நான் வந்து சொருகிக்கிறேன். சொருகிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதே மாதிரி எல்லாத்தையுமே வந்து ஃபுல்லாக வந்து உள்ளே சொருகிக்கணும். உள்ளே சொருகிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லாகவே நான் வந்து எல்லாமே வந்து சொருகி முடிச்சிட்டேன் உள்ளார. இப்போ வந்து ஒரு துண்டு ஒயர் இந்த மாதிரி பிளாக் கலர் ஒயர் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து மேலே இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இதில் வந்து இந்த மாதிரி நல்லா உள்ளே விட்டுட்டு ஒரு நாட் போட்டு எடுத்துக்கலாம். நாட் போட்டு இதையும் வந்து நம்ம வந்து சைடில் வந்து சொருகிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு கூட வந்து நல்லா கிரிப்பாக இருக்கும். சைடில் அதே மாதிரி வந்து ஒரு 5-6 லைன் வந்து நம்ம வந்து சொருகிக்கலாம். உள்ளே சொருகிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக நீங்கள் கத்திரிக்கோல் வச்சு லைட்டாக நீங்கள் தூக்கி விட்டிங்கன்னா உள்ளே சொருகிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அது மாதிரி நான் வந்து இந்த சைடு ஃபுல்லாக வந்து நம்ம 2 சைடும் வந்து நான் பின்னி எடுத்துக்கிறேன். உள்ளே சொருகிக்கிறேன். 2 சைடு உள்ளே சொருகிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க ஒயரை வச்சு சிசர் வச்சு கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ இந்த சைடு நான் இந்த மாதிரி ஆரஞ்சு கலர் ஒயர் எடுத்திருக்கேன். அந்த ஒயரை அதே மாதிரி மேலே இந்த மாதிரி உள்ளே விட்டுட்டு ஒரு நாட் போட்டு எடுத்துக்கலாம். நாட் போட்டாச்சு. இப்போ அதே மாதிரி இந்த சைடு நான் மேலே ஒரு ஒயர் சொருகணுமா, இப்போ 2வது ஒயர் ஒரு 2 இது தள்ளி நம்ம கீழே வந்து சொருகிக்கலாம். ஒரு நாட் போட்டு அதே மாதிரி இந்த சைடும் நம்மளுக்கு பேக் வந்து கைப்பிடி நல்லா ஸ்ட்ராங்காக க்ரிப்பாக இருக்கும். அதே மாதிரி கீழே லாஸ்ட் இதில் இந்த மாதிரி 3வது இதில் இந்த மாதிரி உள்ளே விட்டு சொருகிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து உள்ளே சொருகி எடுத்துக்கலாம். நாட் போட்டதெல்லாம் ஃபுல்லாகவே நான் வந்து உள்ளே சொருகி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ ஒன் சைடு வந்து நம்மளுக்கு கைப்பிடி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி இந்த சைடு நான் வந்து கைப்பிடி பின்னி எடுத்துக்கிறேன். 2 சைடும் வந்து நம்மளுக்கு கைப்பிடி பின்னியாச்சு. பேக் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. பேக் வந்து நல்லா அகலமாகவும் இருக்கும். நம்ம லஞ்ச் பேக்காகவும் யூஸ் பண்ணலாம். இல்லைனா மார்க்கெட் பேக்காக கூட நம்ம வச்சுக்கலாம். இந்த பேக்கோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே மாதிரி 2 ரோல் வந்து கிராஸ்கட் சிவன்கன் கோடையோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணா செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.